ஏக்கா போன தடவை வாழை சாகுபடி செய்தாங்க்கா. தொடர்ச்சி ஒரு 3 தடவை வாழை சாகுபடி செய்தேன். ஆனா முதல்ல கிடைச்சதுங்காட்டிலும் அடுத்து படிப்படியா கொலையினுடைய சராசரி படிப்படியா குறைஞ்சிட்டே இருக்கு. பார்த்தா உரமும் அதிகமா கொடுக்கறேன், ஆனா கொலைகளினுடைய தரமும் காயும் ரொம்ப குறைவா இருக்கக்கா. தம்பி, இதுக்குதான் சொல்றது மண் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு. ஏன்னா ஒரே மாதிரியான பயிர்களா நாம பருவம் செய்தா விளைபொருட்கள் அந்த அளவுக்கு விளையாதுப்பா. அதுக்கு காரணம் ஒரே பயிரை திரும்ப திரும்ப போடும்போது அந்த மண் ஒரே விதமான சத்துக்களை உறிஞ்சி எடுக்குது. ஒரு தடவை வாழை போட்டேன்னா அடுத்த தடவை காய்கறி போடலாம், அல்லது அதுக்கு அடுத்த தடவை கொடி வகைகள் இந்த மாதிரி, அல்லது பழப்பயிர்கள் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம பருவம் செய்யணும். அப்படி நம்ம செய்யாம நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய விளைச்சல் குறைவா இருக்கும். இப்படி விளைச்சல் குறைவா இருக்கக்கூடிய சமயத்துல நீ மண் பரிசோதனை அப்படின்னு ஒண்ணு பண்ணுன்னு வச்சுக்கேன். அப்போ உன்னுடைய மண்ணுல எந்த சத்து குறைபாடு இருக்கோ அதுக்குள்ள உரத்தை மட்டும் கொடுத்தேன்னா பயிர்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதனால நல்ல மகசூலை பார்க்கலாம்ப்பா. சரி அக்கா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க மண் பரிசோதனை பண்றதுக்கு. மண் பரிசோதனை பண்ணி நமக்கு எந்த மாதிரி உரங்கள் கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்களை தெரியும்னு பார்க்கும்போது யார்கிட்ட கேட்கறது நல்லதாக்கா? யாரு அப்படின்னு பார்த்தேன்னா திருப்பதி சார மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் என் ஜெகன் அவங்கதான். அவங்க இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேச இருக்காங்க. முதல்ல நிகழ்ச்சியை கேளு, அப்புறம் அவங்கள நேர்ல போய் சந்திக்கலாம். சரியா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் வேளாண்மை மூத்த அலுவலர், மண் பரிசோதனை நிலையம் திருப்பதி சாரத்திலிருந்து வந்திருக்கேன். ஒரு மண்ணு வளமான மண்ணா இருக்கணும்னா அந்த மண்ணுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அதை பற்றி சொல்லுங்க. மண்ணு நல்லா வளமா இருக்கணும்னா மண்ணில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் உயிரிட்ட உரங்களான நுண்ணூட்ட சத்து இதெல்லாம் சமநிலையில இருக்கணும். இருந்தாதான் அந்த மண்ணோட ஆரோக்கியம் நல்ல ஒரு இதா இருக்கும். ஒரு பயிரை நம்ம பயிர் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல மண் ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மண் ஆய்வு அப்படி ஏன் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்க சார். அதாவது ஒரு பயிருக்கே ஒரு முக்கிய அங்கம்னா என்னதுன்னா மண்ணு தான். மண்ணு இல்லைன்னா நம்ம பயிர் சரியான இதுல நம்ம மகசூல் எதுவுமே எடுக்க முடியாது, பயிரே வராது. மண்ணு தான் முக்கிய அங்கமே. நமக்கு எப்படி நமக்கு உணவு, தண்ணி இது எவ்வளவு முக்கியமா இருக்கோ அதே மாதிரிதான் பயிருக்கு முக்கியமான அங்கமே என்ன, மண்ணு தான் இது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம மண்ணில இருந்து குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச மகசூல் எடுக்கணும்னா மண் ஆய்வு கட்டாயம் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா மண்ணிலையும் எல்லா சத்தும் இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன சத்து அதிகமா இருக்கு, என்ன சத்து குறைவா இருக்குங்கிறது நமக்கு யாருமே தெரியாது. நம்ம தெரியாமலே என்ன செய்யறோம், பயிருக்கு சில மண்ணுகளில் பார்த்தா சத்து குறைவா இருக்க இதுக்கும் நம்ம அதிகமா உரம் போடுறோம், இல்ல குறைவாட்டம் உரம் போடுறோம். அதிகமா இருக்க இடத்துக்கு பழையபடியுமே அதிகமாகும் போது அந்த மண் வளம் கெட்டு போகுது. அதுக்கு பிறகு அந்த பயிருடைய வளர்ச்சி போக போக அதுக்குள்ள தன்மை குறைஞ்சிட்டே தான் வரும் என்னைக்குமே. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, நம்ம ஒரு சின்ன பிள்ளைக்கு 250 mg ஒரு காய்ச்சலுக்கு ஒரு டேப்லெட் கொடுக்கணும்னா 250 தான் கொடுக்கணும். நம்ம 500 mg கொடுக்கக்கூடாது. நம்ம தெரியாமலே சில தப்புகளை செய்யறோம். அந்த மண்ணில் என்ன குறை இருக்கு, நிறை இருக்குன்னு தெரியாமலே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச உரத்தை அப்படியே அதுல அப்ளை பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு விதி இருக்கு. எப்படின்னா, ஒரு பயிர் போடுறதுக்கு முன்னால இல்ல அறுவடைக்கு பின்பு இந்த டைம்ல கண்டிப்பா நம்ம மண் பரிசோதனை கண்டிப்பா பண்ணி ஆகணும். எப்படினாலும் நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஒருக்கா பண்ணாதான் நமக்கு அந்த மண்ணில் என்ன சத்து இருக்கு, என்ன சத்து குறைவு இருக்கு, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவசாயிகளை பொறுத்த அளவுல இன்னைக்கு மண் பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் விவசாயிகள் மத்தியில பரவலா பரவி இருக்கா? எல்லாரும் ஆர்வமாட்டு மண் பரிசோதனை செய்ய வராங்களா எப்படி சார்? அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சின்ன மாவட்டம். ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு ஹெக்டேர் அளவுல நமக்குலாம் ரொம்ப கம்மியாயிட்டோம். இப்ப நிறைய விழிப்புணர்வுக்கு நாங்க நிறைய கேம்ப்லாம் நடத்துறோம். நிறைய எங்களுக்கு இதுல நடமாடும் மண் பரிசோதனை எல்லாம் இருக்கு. எங்கெல்லாம் வாரத்துக்கு 3 நாள் கேம்பெயின் உண்டு. அதே மாதிரி அவங்களும் வாரத்துக்கு 3 நாள் போகும்போது அப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு 12 கேம்பெயினாவது போறாங்க. இப்போ ஒவ்வொரு வில்லேஜா போச்சா என்ன விழிப்புணர்வு அதிகமா தான் இருக்கு. இது மூலமா நிறைய மண் எங்களுக்கு ஆய்வுக்கு நிறைய வந்து கொண்டு தான் இருக்கு. ஆய்வு மூலமா நிறைய மக்களுக்கு நல்ல செய்திகள் கிடைச்சு நல்ல அதுக்குள்ள விளைவுகள் நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு. இப்போ நடமாடும் மண் பரிசோதனையினுடைய முக்கியத்துவம் என்ன, அது எதுக்காக வேண்டி நடமாடும் மண் பரிசோதனை நீங்க வச்சிருக்கீங்க, அதனால விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருப்பாங்க. அங்கிருந்து நம்ம மண்ணை கொண்டு இங்க திருப்பதி சாரம் கொண்டு கொடுக்கணுமா, இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய பயன் தரக்கூடியது. என்ன ஒண்ணு நம்ம அரசாங்கம் என்ன செய்யுது, இப்ப எல்லாம் நேர்ல போய் சந்திக்க மாதிரியே சொல்றாங்க எல்லாமே. அப்படிங்கிறதுல நம்மளே நேர்ல போறோம். இப்போ போய் அவங்க கிட்ட அந்தந்த வில்லேஜ் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 கேம்பெயின் போட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வில்லேஜுக்கு நாங்க போறோம். போய் அவங்க கிட்ட நாங்களே டைரக்டா போய் அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு தெரியாட்டா கூட எப்படி மண் ஆய்வத்துக்கு எப்படி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எடுத்து நாங்க அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணி கொண்டு நாங்க எங்க ஆய்வகம் பண்ணி அவங்களுக்குள்ள ரிசல்ட்டை நாங்களே
போஸ்டர்லாம் அனுப்பி கொடுக்குறோம், டைரக்டாவும் கொண்டு கையில கொடுக்குறோம். இப்போ நிறைய பேருக்கு வர்றதுக்கு சிரமம் இருக்கு. நீங்களாவே நேரடியாவே களத்துக்கே போய் நீங்க வந்து மண் பரிசோதனை பண்ணுங்க அப்படிங்கிற அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, நாங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம். நாங்க இப்போ ஒரு வில்லேஜ்ல ஒரு கேம்பெயின் போட்டாலே அவங்களுக்கு வந்து பேம்ப்ளெட்ல இருந்து எல்லாமே கையில கொடுத்து மண்ணோட முக்கியத்துவம் என்ன, அது எப்படி கலெக்ட் பண்ணணும், ஆய்வத்துக்கு எப்படி கொண்டு வரணும், அதோட என்ன நன்மைகள் அதெல்லாம் எடுத்து கூறி அவங்ககிட்ட ஒரு விழிப்புணர்வை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ மண் பரிசோதனை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மண் பரிசோதனை செய்வதற்கான அவசியம் என்ன? அதை பேரூட்ட சத்தான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து மண் பரிசோதனை செய்தா இதை வந்து சமச்சீர் அளவில் நம்ம வந்து உரமிடலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம், சிக்கன முறையும் பயன்படுத்தலாம். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ டிஏபி தான் நமக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், 40 கிலோ கொண்டு போடுவோம். ஆனால் இதே இது நீங்கள் மண் ஆய்வகத்தில் கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா வெறும் 10 கிலோ உரம் தான் அங்கே போட வேண்டிய இருக்கும். அப்போ அது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதான். அது போக நாங்கள் இந்த மண் ஆய்வகத்தில் ஆராய்ச்சி பண்ணலேருந்து அதில் உள்ள தீங்கு விளைவுகளும் பார்த்து சொல்லுவோம். அதாவது இது கலர் சாயல், ஓவர் சாயல், இது வந்து சுண்ணாம்பு நிலம், இதை வந்து அகற்றதுக்கு அதுக்குள்ள வழிமுறைகள், இதுக்கு மேலே என்ன உரம் போடணும் அதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் உயிரூட்ட சத்தான அந்த தாமிரம், மெக்னீசியம், இரும்பு இந்த மாதிரி உள்ள சத்து, சுத்தநாகம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் குறைபாடு அதை எப்படி நியூட்ரல் பண்ணணும், எப்படி அதுக்கு என்ன உரம் போடணும், அதுக்கப்புறம் சுண்ணாம்பு நிலம் வந்தால் அதை எப்படி அகற்றணும். அதே மாதிரி அந்த மண் வளத்தில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட அது கண்மாய் வண்டமெல்லாம் போட்டு அந்த மண்ணின் தன்மையை எப்படி மேம்படுத்தணும், இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பண்ணோட ஆய்வகத்தில் அவங்கள ஒரு முக்கிய அங்கம் அதில் வகிக்கிறது. மண் பரிசோதனை பண்ணணும். அந்த மண் பரிசோதனை எப்படி எடுக்கணும், அந்த ஒரு விவசாயிகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறீங்களா? இந்த இடத்துல இருந்து மண் எடுக்கணும், இப்படி வந்து அதை ஆய்வுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற விழிப்புணர்வா விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? எப்படி? நான்லாம் கேம்பின் போனாலே எத்தனை பேர் 50 பேரோ 100 பேரோ அட்டன் பண்ணாங்கன்னா அந்த அட்டன் பண்ணல அவ்வளவு பேருக்குமே அந்த மண்ணின் உள்ள முக்கியத்துவமும், அந்த மண்ணை எப்படி எடுக்கணும், எடுக்க தெரியாட்டா கூட என்னை கூப்பிடுங்க, நான் கூட வரேன், நேரில் வந்து உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்து நானே ஒரு ஆய்வத்தை கொண்டு வரதுக்கு உள்ள இதை நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா மண் வந்து ஆய்வத்துக்கு கொண்டு வரணும்னா விவசாயிகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட முறை என்னன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 7-8 இடத்துலயாவது எடுக்கணும். அது எப்படின்னா எல்லா இடத்துலயும் எடுக்கக்கூடாது, ரொம்ப நிழலா இருக்க இடத்துலயும் எடுக்கக்கூடாது, அதிகமா வந்து உரம் கொட்டி வச்சிருப்பாங்க அதுலயும் எடுக்கக்கூடாது, வாய்க்கால் ஓரமாவும் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு சென்டர் பிளேஸ், கொஞ்சம் இணல், ரொம்ப கட்டி இணல் இல்லாத ஒரு இடத்துல ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 7-8 இடம் அந்த மாதிரி இடத்துல செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி மண்ணு அந்த ஒரு ஏக்கர்ல வெவ்வேறு மண் இருந்ததுன்னா அதை வந்து வெவ்வேறு மாதிரிகளா எடுத்து தனிப்பட்ட மாதிரியா கொண்டு வரணும். இந்த இடத்துல நம்ம 4 இடம் எடுத்து அப்படி எடுக்கக்கூடாது. சில ஒரு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா 4 வித்தியாசமான மண்ணா இருக்கும். அப்ப அதுக்கு தனிப்பட்ட மாதிரிகளா எடுத்து அதை கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு எப்படி வரணும்னா, ஒவ்வொரு பயிருக்கும் நம்ம மண் மாதிரி எடுக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முறைகள் வந்து வித்தியாசம் இருக்கு. இப்போ நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 அடியில் எடுத்தா போகும். கரும்பு இந்த மாதிரி வாழை இந்த மாதிரிலாம் எடுத்தா 3/4 அடி எடுக்கணும். தென்னை மரத்துக்கெல்லாம் ஒரு 3 அடியாவது எடுக்கணும். எடுத்தாதான் அது என்ன செய்யணும்னா நமக்கு கரெக்டான கிடைக்கும். அது எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா வி ஷேப்ல எடுக்கணும். வி ஷேப்னா பூச்செடி வைக்கக்கூடிய இந்த தொட்டி மாதிரி அந்த வி ஷேப்ல 1/2 அடி, 3/4 அடி, 3 அடின்னு சொன்னோம்ல அந்த ஷேப்ல எடுத்து அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுரண்டதுக்கு சும்மா பெயிண்ட் சுரண்டதுக்கெல்லாம் ஒரு தகடு மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தகடுலாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸி மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. அப்படியே மேல இருந்து அப்படியே சைடுல அப்படியே அரிக்கிற மாதிரி தட்டி தட்டி கீழே கொண்டு வந்து 2 பக்கமும் 2 வளைவான பக்கமும் நீங்க எடுத்து கீழே கொண்டு வந்து அப்படி ஒரு 7-8 இடத்துல எடுத்தீங்கன்னா மொத்தமா ஒரு பெரிய பாலித்தீன் சீட்டு. இப்போ ஒரு ஏக்கர்ல நீங்க எடுக்கீங்கன்னா ஒரு 8 இடத்துல எடுத்திருக்கீங்க. பெரிய இல்லாட்டா நம்ம அந்த பேனர் கட்டுறதுல பேனர் அந்த மாதிரி உள்ள இதை சீட்டை விரிச்சுக்கிட்டு அந்த 8 இடத்துலயும் எடுத்ததை ஒரு இடத்துல கொட்டி அதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 4 பங்கா பிரிக்கணும். ஒரு குச்சி வச்சுக்கணும், 4 பங்கா பிரிக்கணும். 4ஐயும் பழையபடி மிக்ஸ் பண்ணி அதை 2ஆ பிரிக்கணும். அந்த 2ஐயும் பழையபடி மிக்ஸ் பண்ணி அதை 1ஆ பிரிச்சு அந்த 1ல நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு 1/2 கிலோ போதும். தெரியாம அவங்க கொண்டு வரது, அதனால அவங்கள நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அதாவது நமக்கு தேவை 1/2 கிலோ தான் மண்ணு தான் நமக்கு தேவை. ஆனா கொண்டு வரும்போது மண்ணை எடுக்கும்போது என்ன சொல்ல, கிளாத் பேக்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த துணிப்பை இருக்கலாம், துணிப்பையில தான் எடுக்கணும். ஆனா அதே மாதிரி மண்ணு மட்டும் ஈரமா இருந்ததுன்னா வேல உலர வைக்கப்படாது, நிழல்ல தான் உலர வைக்கணும். நிழல்ல உலர வச்சு அதை ஒரு 1/2 கிலோ எடுத்து அதில் கல், பீங்கான் அந்த மாதிரி எல்லாமே டிஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு 1/2 கிலோ கணக்கு பண்ணி எடுத்து நீங்க அந்த கிளாத் பேக்ல வச்சு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க ஒரு 3ஆவது நாளே உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்போம். ஆனா நம்ம வந்து மண்ணு டெஸ்ட் மட்டும் தான் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல வந்து ஒரு பயிருக்கு தேவை மண் வளமும் நீர் வளமும் இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்போ நீங்க என்ன செய்யணும், 1 லிட்டர் தண்ணியை வந்து ஏர் லாக் பண்ணி ஃபுல்லா வச்சு கொண்டு வரணும். தண்ணி கொண்டு வரதுக்கும் ஒரு இது இருக்கு. எப்படின்னா இப்போ வந்து மோட்டர்ல இருந்து பிடிக்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த மோட்டரோட தண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஓட விடணும். ஓட விட்டுக்கிட்டு தான் அதுல இருக்க இந்த தூசி, அப்புறம் கரை பிடிச்சி இரும்பு கரை எல்லாம் பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் போயிடும். எடுத்து நீங்க டைட்டா மூடி கொண்டு வரணும். அப்பதான் அந்த கார்பனேட் வெளியே போகுது. இந்த 2ஐயும் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா நாங்க 3ஆவது நாளே ரிசல்ட் கொடுத்துருவோம்.
மண்ணு எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஆவணங்கள் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா, அதுக்கு கட்டணம் ஏதாவது செலுத்தணுமா, அப்படின்னா என்னென்ன கட்டணம் செலுத்தணும் அதை பற்றி தண்ணிக்கும் 30 ரூபா, மண்ணுக்கும் 30 ரூபா. இப்படி ஒரு செட்டா கொண்டாந்து 60 ரூபா, ஒரு இதுக்கு 30 ரூபா, ஒரு மண்ணு கொண்டாந்தீங்கன்னா 30 ரூபா. அதுக்கு மண் மாதிரிக்கு நீ என்னெல்லாம் கொண்டு வரணும்னா, விவசாயியின் பேர் கரெக்டா இருக்கணும், கிராமம் மற்றும் முகவரி கரெக்டா இருக்கணும், நிலத்தின் பேர் அல்லது சர்வே எண் இந்த ரெண்டும் இருக்கணும், பாசன வசதி என்ன பாசனம் அங்க இருக்கு அந்த இது இருக்கணும், அப்புறம் பயிரிடப்பட்ட முன்பயிர் இதுக்கு முன்னால என்ன பயிர் போட்டிருக்கீங்க, இனி என்ன பயிர் போட போறீங்க அந்த இது இருக்கணும். அடுத்த பயிர் போடுறதை பத்தி நமக்கு தெளிவான விளக்கம் நம்மகிட்ட இருக்கணும். அதே மாதிரி நீங்க வரும்போது 1/2 கிலோ மண்ணு தான் கொண்டு வரணும் கிடையாது. தெரியாம கொண்டு வந்தாலும் 1 கிலோ இருந்தாலும் நாங்க நீங்க மண் மாதிரி எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி ஈரமா இருந்தா கூட நாங்களும் அது என்ன பண்ணிக்கிடுவோம், அதுக்கு தகுந்தாரு ஒரு நாள் உலர வச்சு நாங்களே அங்கே இணல்ல வச்சு உலர வச்சு உங்களுக்காக நாங்கள் செய்வோம். யாரும் கொண்டு வந்த மண்ணை ரிட்டர்ன் நாங்கள் அனுப்பிவிட மாட்டோம். சிலவங்க அவங்க இடத்துல இருந்தே போர் எடுத்திருப்பாங்க, சிலவங்க இந்த கால்வாய் பாசனம், குளத்து பாசனம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தண்ணீரையும் நீங்க ஆய்வுக்கு எடுத்துட்டு வர சொல்வீங்களா? ஆமா, கண்டிப்பா. அவங்க என்ன தண்ணி யூஸ் பண்ணாங்களோ அந்த தண்ணி தான் நாங்கள் எடுத்து வச்சிருவோம். எந்த தண்ணி அவங்களுக்கு பெர்மனண்டா அவங்களுக்கு அந்த யூசேஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது மாத்தி மாத்தி ஒன்றும் தண்ணி ஒன்றும் யூசேஜ் பண்ண மாட்டாங்க. ஒன்னுல போர் போட்டிருப்பாங்க, ஒரு இல்லை குளங்குட்டை ஏதாவது நியரஸ்டா இருக்கும். இதுல தான் அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணணும், ஆய்வகத்தில் கொண்டு நம்ம தண்ணி மண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நிறைய பேர் மண் பரிசோதனை செய்ததுக்கு பிறகு எங்களுடைய மண்ணுல நாங்க போட்டிருந்த உரத்தை விட இப்ப நாங்க ரொம்ப கம்மியா போட்டிருக்கோம், அதனால எங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு விவசாயிகள் மத்தியில சொல்லியிருக்காங்களா? எப்படி? நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் வந்தேன், இடமாற்றம் ரொம்ப கொரோனால தான் ஆச்சு. ஆனா இதுலயே எனக்கு நிறைய ஃபார்மர் மிளகு மூட்டில இருந்து ஜோன் சார்லாம் எனக்கெல்லாம் ஒரு ஏகப்பட்ட ஆய்வு பண்ணிருக்காப்புல. அவர்லாம் இப்போ எனக்கு கான்டாக்ட்லயே தான் இருப்பாப்புல. எப்பவும் நீங்க பண்ணி தர ஆய்வு ரொம்ப திருப்தியா இருக்கு சார். அதனால அவர் பக்கத்து ரிலேட்டிவ்ல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே அவங்க மூலமா நிறைய பேர் கொண்டு தராங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம ஆய்வகத்துல திருப்தியா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கனாலதான் எல்லாரும் வராங்க. எனக்கு போன் மெசேஜ் இருக்கு, எல்லா ரெக்கார்ட் போறோமோ என்கிட்ட இருக்கு. நாங்க முதல்ல ரொம்ப உரம் போட்டிருந்தோம், அவ்வளவு உரம் போட வேண்டிய அவசியம் இல்ல, அதனால எங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்களா? அப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு இருந்தனாலதான் ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம கிட்ட அடுத்த பரிசோதனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சார் சொல்லி விட்டாங்க, சாரை போய் பாருங்க அனுப்பி விடுறாங்கன்னா இதுதான் காரணம். இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல பொதுவாவே நம்ம மண்ணுல என்னென்ன பற்றாக்குறைகள் காமனா இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க. கலர் நிலம், அதுக்கப்புறம் நம்ம அமில நிலம். கலர் நிலம் இங்க இருக்கு, நம்ம அகத்தீஸ்வரம்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் அமில நிலம் பேசிக்கா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமா தான் இருக்கும். நம்ம இதுக்கு நடுநிலை ரொம்ப குறைவா தான் இருக்கும். தோடல மேக்சிமம் ஒரு பாதி நமக்கு நடுநிலையான மண்ணா தான் இருக்கும். நமக்கு பொதுவாவே மண் எப்படி இருக்கணும், நடுநிலையா இருக்கணும், நடுநிலை தான் இருக்கணும். அந்த pH அளவு ரெண்டு பக்கமும் காமனா இருக்கணும், ஆசிடும் பேஸும் ரெண்டு சேமா இருக்கணும், நியூட்ரலா இருந்தா நல்லா இருக்கும். நமக்கு அது என்ன சொல்லுவாங்க, pH 6.5க்கு கீழே இருந்தனாக்க என்ன சொல்லுவோம், அசிட்டிக் சாயில்னு சொல்லுவோம். அதே மாதிரி 7.5க்கு மேல இருந்தா என்ன சொல்லுவோம், அல்கலைன் சாயில்னு சொல்லுவோம். நம்ம அந்த 6.5ல இருந்து 6.6ல இருந்தா 7.4 இருந்தா நல்ல நடுநிலையான. இப்போ சில மண்ணை நீங்க ஆய்வு பண்ணும்போது இந்த மண்ணில எல்லா சத்துமே இருக்கு, வளம் இருக்கு அப்படின்னு மண்ணை நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அந்த மாதிரி நீங்க உணர்ந்திருக்கீங்களா? எப்படி? எங்களுக்கு நாங்க பிசிக்கலாவிட்டு முதல்ல கையில வச்சு நான் கைச்சல் நாங்க வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ள எடுத்துட்டு போவோம். அந்த மண்ணை நல்ல லைம் சாயிலா என்னன்னு பாப்போம், முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கையில வச்சு நாங்க பிடிச்சு பார்ப்போம், இது சாயில் லோமா இல்ல கிளே லோமா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் முதல்ல ஆயத்துக்கு கொண்டு போவோம். முதல் பிசிக்கல் டெஸ்ட் நாங்க கையில பாத்துக்கிட்டு தான் நாங்க உள்ளே கொண்டு. நீங்க சொன்னீங்க நிறைய பேர் சாயில் டெஸ்ட்டுக்கு நமக்கு வராங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போதைக்கு நம்ம விவசாயிகள்ட்ட மத்தியில மண் பரிசோதனை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அதிகமா வந்திருக்கா? எப்படி? கண்டிப்பா இருக்கு. இப்ப பயிர் போட்டிருக்காங்க, அதனால இப்ப கொஞ்சம் குறவா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அறுவடை ஆனோன்னு போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதிகமா வர ஆரம்பிச்சிருவாங்க, ஃபார்மர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பயிர் ஏத்திருக்கனால இப்போ கொஞ்சம் குறவா தான் வந்துட்டு இருக்காங்க. பொதுவாவே அந்த மண் பரிசோதனை எந்த டைம்ல பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க. அதான் மண் பரிசோதனை நமக்கு பயிர் போடுறதுக்கு முன்னால அறுவடைக்கு பின்பு இதுதான் கரெக்டான டைம். அப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு 2 டைம் கூட பண்ணலாம், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கால 2 நேரம் கூட பண்ணலாம். நம்ம 2 சீசன் இருக்கு நமக்கு, அந்த 2 சீசன்ல கூட உங்களுக்கு பண்ணலாம். அதனால உங்களுக்கு நமக்கு குறைஞ்சு போற கிடையாது. நம்ம மண் வளத்தை தான் பாதுகாக்கிறோம். அதாவது மண்ணை இருக்கக்கூடிய மண்ணை அது அதிகமான உரத்தை போட்டு அந்த மண் வளத்தை கெடுக்கவும் செய்யல, குறவா போட்டு அந்த மண்ணு கூட சத்தையும் குறைக்கவும் செய்யல. அதனால நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மண் ஆய்வத்துக்கு மண்ணை கொண்டு டெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்க மண் வளம் என்னைக்கு மெருக ஏறதும் செய்யல, குறைய
குறையாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம செயற்கை உரங்களை போட்டு மண்ணை வந்து வளத்தை குறைச்சிருக்காங்க. இப்போ நேச்சராவே இருக்கக்கூடிய அந்த மண் வளம் வந்து நம்மளுடைய சாயில்ல இப்போ வந்து இல்ல. அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு சஜஷன் சொல்றீங்களா? இயற்கை முறையில நீங்க வந்து சாகுபடி பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஊக்குவிக்கிறீங்களா? எப்படி கேபின் போனாலே நான் சொல்றது அதான், என்னைக்குனாலும் நீங்க வந்து இயற்கை, அதாவது செயற்கை உரம் போடாமலாம் முடியாது. அதான் நான் சொல்றேன்ல, நம்ம மண் ஆய்வத்துக்கு மண்ணு கொண்டு வரது இருக்குன்னா அதிகமா உரம் போடனால தான் இந்த இதாகி போறது. நம்ம செயற்கை உரம்னோன்னா நம்ம டேப்லெட் சாப்பிட இல்லையா, நம்ம அதே மாதிரி தான். அதாவது உரத்தை நீங்க அதிகமாக போடச்சுல தான் அந்த மண் வளம் கெட்டு போக தவிர, நீங்க கரெக்டா அதான் மண் ஆய்வத்துக்கு வந்து ஆய்வு பண்ணா 10 கிலோ உரம் வேணும்னா அந்த 10 கிலோ உரம் போதும். நமக்கு தலைச்சத்து 5 கிலோ போதும், இது வந்து மணிச்சத்து 5 கிலோ போதும்னா நாங்கள் சொல்றது மாதிரி போட்டால் கரெக்டாக நமக்கு வந்து அந்த மண் வளம் ஒன்றும் கெட்டவனும் போகாது. இயற்கை வளத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வரணும்னா தக்கை பூண்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நெல் பயிரிட விவசாயிகள்லாம் முன்கூட்டியே தக்கை பூண்டு போட்டு அது பூக்கும் தருவாயில் மடக்கி விழுதா இதுலலாம் தலைச்சத்து இயற்கையாகவே கிடைக்கும். இது என்னுடைய அட்வைஸ். இது இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு நிறைய மக்கள் வந்து மாறிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க ஏற்கனவே வந்து அந்த செயற்கை உரங்கள் போட்டு அந்த மண்ணினுடைய வளத்தை கெடுத்திருப்பாங்க. திருப்பி அவங்க வந்து அந்த மண் வளத்தை வந்து திருப்பி மாற்றி அவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னா அதுக்கு வந்து பல காலங்கள் பிடிக்கும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்களா? எப்படி அட்வைஸ் வந்து நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. அதுலேயே நாங்கள் மண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். இந்த சில மண் வந்து சுண்ணாம்பு போட வேண்டியிருக்கும். நம்ம அதுக்கு நம்ம என்ன அசிடிக் சாயில்னா நம்ம என்ன சுண்ணாம்பு போட வேண்டியிருக்கும். அதில் நமக்கு ரெக்கமெண்டேஷன் டோஸ் நாங்கள் எங்களுக்கு வச்சிருக்கோம். நீங்கள் 1 ஏக்கருக்கு இவ்வளோ உரம் போடுங்க, தொழு உரம் போடுங்க. அது பிறகு செயற்கை உரத்தில் வந்து யூரியா, பொட்டாசு, அதில் பாஸ்பரஸ் எல்லாம் இவ்வளோ போடுங்க சொல்லக்கூடாது. நான் வந்து என்றைக்குமே மண் ஆய்வத்தில் ஆய்வு பண்ணி முடிஞ்ச பிறகு அதில் வர ரிப்போர்ட்டை வச்சு தான் இதுக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளவு என்னென்ன அளவு எவ்வளோ டோசேஜுங்கிறது அன்னைக்கு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு குமரி பண்பில் நிறைய விவசாயிகள் வந்து உங்களுடைய அனுபவத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. இதுவரை மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருப்பதி சாரம் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் என் ஜெகன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.